கரெக்ட் தான் மேடம். யாருமே உங்க டீம்ல பாடி கார்ட்ஸோட போறது இல்ல. அதுக்கு காரணம் எங்க அண்ணா மாதிரி நல்ல அரசியல் ஆப்போசிட்ல இருக்கிறதுனால பாடி கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படல. ஆனா எங்க அண்ணாக்கு அப்படிங்களா? எங்க அண்ணாக்கு ஆப்போசிட்ல இருக்காங்க கொலகார கூட்டம், கொள்ளக்கார கூட்டம். இவனுங்களெல்லாம் நம்பி எங்க அண்ணா எப்படிங்க தைரியமா போக முடியும்? சொல்லுங்க. அப்புறம் சொன்னீங்களே டீ குடிக்க வரா, காஃபி குடிக்க வரா, உங்க வீட்டுக்கு வருவாரான்னு. அவ்வளவு கூட்டத்துல யாருன்னே தெரியாத ஒரு முகம் திடீர்னு இளநீர் கொடுத்தாங்க. அதுல என்ன வேணாலும் கலந்துருக்கலாம். அவங்க தொண்டரா இருக்கலாம், இல்ல எதிரிகளோட கைக்கூலியாவும் இருக்கலாம். எதையுமே யோசிக்காம எங்க அண்ணன் வாங்கி குடிச்சிட்டு அது யார் கொடுத்தாங்களோ அவங்கள பார்த்து அவங்களுக்கு நன்றி சொல்ற விதமா பார்த்தாரு. அந்த பார்வை அது ஒண்ணு போதும். புரியுதுங்களா? அவரோட நல்ல மனசை காட்டு. உங்கள மாதிரி எல்லாம் அவருக்கு ஃபேக்காலாம் நடிக்க தெரியாதுங்க. எப்படி நீங்களும் அங்க இருக்கிற மக்களும் ஒண்ணுன்னு சொன்னீங்கல்ல. இவ்வளவு வருஷமா எங்க போயிருந்தீங்க மேடம்? நீங்க சொல்றீங்களே அவரெல்லாம் வரமாட்டாருங்க. இவ்வளவு நாளா நீங்க எங்க போயிருந்தீங்க? இப்பதான் மக்களும் நீங்களும் ஒண்ணுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதுங்களா? என்ன திவ்யா மேடம், என்ன மேடம் இதெல்லாம்? கிரிக்கெட் ஆட வருவீங்க, நீங்க விளையாடுறதுக்காகலாம் மக்களை போய் பாப்பீங்களா என்ன? இதெல்லாம் உங்க கட்சியில வழக்கம் போல எலெக்ஷன் டைம்ல சொல்ற அதே போய் வாக்குறது தானே?